இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை பல நூற்றாண்டுகளாக முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கு. அந்த பிரச்சனையில இவ புதுசா ஒரு பிரச்சனை ஒண்ணு ஆடா இருக்கு. ரெட் ஹெஃபர், சிவப்பு மாடு. ஏற்கனவே இஸ்லாமியர்கள் கட்டி வச்சிருக்கிற அந்த 2 மசூதியை வந்து இடிச்சிட்டு அந்த இடத்துல அந்த மாடை கொண்டு வந்து பலியிட்டு அங்க ஒரு தேவாலயத்தை கட்டுறதுக்கு யூதர்கள் பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்ப போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை பத்தி தமிழ்நாட்டினுடைய வரலாற்று பேராசிரியர் மதன் கௌரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோல அவர் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதுல நிறைய தகவல் பிழைகள் இருக்கு, ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்கு. அதை நான் இன்னைக்கு பேச போறேன். மதன் கௌரி ஒரு விஷயம் பேசுறாருன்னா ஒரு ஹாட் டாபிக்கா இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பேசுவார் அப்படின்ற மாதிரி பொதுவான ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனா நான் வந்து மதன் கௌரியை பல வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஆன்லைன்ல போய் ஏதாவது ஒரு 4 வரி படிச்சுட்டு வந்து அதை அப்படியே வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருப்பாரு. மற்றபடி ஒரு விஷயத்தை பத்தி ஒரு சீரியஸா ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி அதை அனலைஸ் பண்ணி பேசுறதெல்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. இந்த மாடு சம்பந்தமான வீடியோலையும் ஏகப்பட்ட தகவல் பிழைகள் பண்ணி வச்சிருக்காரு. ஏகப்பட்ட தப்பான விஷயங்கள், உண்மைக்கு மாறான விஷயங்களை பேசி வச்சிருக்காரு. நம்ம என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். அந்த வீடியோட ஆரம்பத்தில் அந்த முழு கதையும் அவர் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு மாடு இருக்கு, அந்த மாடை வந்து பலியிட போறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த மாடுக்கு ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு. அது என்னென்ன கிரைட்டீரியா அப்படின்னு சொல்றப்போ 57வது செகண்ட்ல நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு புக்கை ஃபாலோ பண்றாங்க யூதர்கள். அதுல வந்து அது போட்டுருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாடுக்கு நிறைய கிரைட்டீரியா வந்து அவங்களோட புக் ஆஃப் நம்பர்ஸ்னு ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல எழுதப்பட்டிருக்கு. அந்த மாடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா ஃபுல்லா சிவப்பா இருக்கணும், இதுவரைக்கும் பால் கறக்கப்படாம இருக்கணும், இதுவரைக்கும் பால் கறக்கப்படாம விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க கூடாது, ரொம்ப யங்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஓல்டாவும் இருக்கக்கூடாது, சரியான ஏஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் இதை பேசுறப்போ எனக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆச்சு. ஆனா பைபிள்ல எந்த இடத்துலயுமே பால் கறக்கப்படாத மாடை வந்து நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே இல்ல. நான் வந்து சின்ன குழந்தையா இருந்த நாள்ல இருந்து பைபிள்லாம் படிச்சிட்டு இருக்கேன். அதை வந்து பல முறை படிச்சிருக்கேன், இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா நான் படிச்ச பைபிள்ல அப்படி எங்கேயுமே இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா பைபிள்ல வந்து அந்த மாடு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு 4 விஷயம் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து அந்த மாடு வந்து சிவப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாடுல வந்து எந்த டிஃபெக்டும் இல்லாம இருக்கணும். கால் நடக்க முடியாம, கண்ணு தெரியாம, அந்த மாதிரி இல்லாம பியூரா இருக்கணும். எந்த விதமான ஊனமும் இல்லாம பியூரா இருக்கணும். மூணாவது வந்து நோ பிளமிஷ். பிளமிஷ்னா கரைகள். நம்ம உடம்புல வந்து இப்ப தழும்புகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த மாட்டுக்கு எந்த ஒரு தழும்பும் இல்லாம. நாலாவது வந்து அந்த மாடு வந்து பொதி சுமக்கிறது, அதுக்கப்புறம் உழவு வேலைகள், இந்த மாதிரி எந்த வேலைக்கும் பயன்படுத்தப்படாம கரெக்டா இருக்கணும். அது இந்த 4 விஷயங்கள் மட்டும் தான் பைபிள்ல இருக்கு. இந்த பால் கறக்கப்படாம இருக்கிறது அந்த மாதிரியான எந்த விஷயம் பைபிள்ல கிடையாது. அடுத்து அந்த வீடியோல 7வது நிமிஷம் 9வது செகண்ட்ல இருந்து 51வது செகண்ட் வரைக்கும் அங்க என்ன சொல்றாருன்னா அந்த மாடு வந்து பால் கறந்திருக்கவோ இல்ல இன்னொரு மாடு கூட செக்ஸ் வச்சுக்கவோ கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த மாடு வந்து இன்னொரு மாடோட உடலுறவு வச்சிருக்க கூடாது, பால் கறந்திருக்க கூடாது, எல்லாமே ஆன்சர் தான். ஆனா இதுவும் பைபிள்ல கிடையாது. அப்போ மதன் கௌரி இதை வந்து எங்க இருந்து எடுத்தாரு, அவரோட சோர்ஸ் எது அப்படின்னு நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். மதன் கௌரிக்கு ஒரு சோர்ஸ், ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா என்னவா இருக்கும், வேற என்னது, விக்கிபீடியா. மதன் கௌரி விக்கிபீடியா இருக்கா? ஆமா, அதான் அவரை பத்தி அதான் விக்கிபீடியா தான். அவரு அண்ணன் என்ன பண்ணிருக்காருன்னா விக்கிபீடியா ஓபன் பண்ணி அந்த மாடு இருக்கு இல்லையா, ரெட் ஹெஃபர், அந்த மாடுடைய பேஜ் வந்து ஓபன் பண்ணி பார்த்திருக்காரு. அண்ணன் சொன்ன எல்லா விஷயமும் அந்த விக்கிபீடியா பேஜ்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. அவர் சொன்ன அந்த புக் ஆஃப் நம்பர்ஸ் அங்க இருக்கா, அதுக்கு நான் பின்னால வரேன். விக்கிபீடியா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா யார் வேணா போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி அதுல வந்து எழுதலாம். ஆனா அதுல வந்து சைட்டேஷன்ஸ் கொடுக்கணும். சைட்டேஷன்ஸ்னா என்னதுன்னா அதுக்கு ப்ரூஃப், எவிடன்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அது வந்து எங்க இருந்து எடுத்தீங்கன்றதை நீங்க வந்து ஆதாரமா கொடுக்கணும். அதுல இப்போ இந்த விக்கிபீடியா பேஜ்ல அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட லாஸ்ட்ல வந்து 1ன்னு போட்டிருக்கா, அதை போய் நீங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா அங்க ஒரு லிங்க் ஓபன் ஆகும். ஒரு புக்கோட பேர் வரும், கேலம் கார்மைக்கேல் அப்படின்ற ஒருத்தர் எழுதின புக்கு. அந்த புக்ல வந்து எந்த பக்கத்துல இவங்க மேல போட்டிருக்கிற அந்த 5 வரி தகவல் வந்து அங்க இருக்குன்ற மாதிரி அவங்க போட்டு வச்சிருப்பாங்க. அந்த புக்கை நான் டவுன்லோட் பண்ணி நான் பார்த்தேன். இப்போ பாத்தீங்கன்னா இதான் அந்த புக்கு. அந்த புக்ல பக்கம் 103ல இருந்து 121 வரைக்குமான அந்த பேஜஸ்ல அந்த மாடை பத்தி நாங்க போட்டிருக்கோன்ற மாதிரி சைட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அந்த புக்ல அந்த பக்கத்துல மாடை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு இடத்துல கூட அந்த மாடு வந்து பால் கறக்காம இருக்கணும், மாடு வந்து செக்ஸ் வைக்காம இருக்கணும்ன்ற மாதிரி எந்த விதமான ஒரு கிரைட்டீரியாவும் எந்த ஒரு தகவலும் அந்த புக்ல இல்லை. நீங்க வேணா தேடி படிச்சுக்கோங்க. அந்த புக்ல அந்த மாதிரி எந்த தகவலும் அந்த புக்ல கிடையாது. அப்ப எப்படி அது விக்கிபீடியாக்கு வந்துச்சு அப்படின்னா அது விக்கிபீடியாவோட மிஸ்டேக். அந்த விஷயத்தை வந்து எழுதி வச்ச எவனோ ஒருத்தன் அந்த புக்கை அரைகுறையா படிச்சுட்டு அந்த புக்கை ஒரு சைட்டேஷனா போட்டு போயிட்டான். மதன் கௌரி இப்ப என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா விக்கிபீடியா பாக்குறது தப்பு கிடையாது, அதுல பார்த்து பேசுறது தப்பு கிடையாது. பேசும்போது அதை வந்து நீங்க கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணணும். அதோட தகவல்கள் வேற எங்கேயாவது இருக்கா நீங்க போய் தேடி பார்க்கணும்ல. நீங்க அதை பண்ணல. இப்போ வந்து நீங்க ஒரு ஸ்காலர்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு விஷயத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றீங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு எதையாவது ஒண்ணு வந்து எழுதி வச்சு அதை வந்து உண்மைன்னு சொல்லி நீங்க பப்ளிஷ் பண்ண முடியாது. அதை வந்து பேர் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க ஃபீல்ட்ல மத்த எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்க பேப்பரை நீங்க ஃபர்ஸ்ட் அனுப்பி வைக்கணும். அவங்க வந்து அது உண்மையான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அவங்க அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆள் சொல்றாங்கன்னா அதை வந்து நம்ப கூடாது, அதுக்கு வந்து வேற எவிடன்ஸ் நம்ம பார்க்கணும்ன்ற மாதிரி தான் விஷயம். அதுக்கு இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா விக்கிபீடியால வந்து அந்த இன்ஃபர்மேஷனை போட்டுட்டு கோட் பண்ணவன் வந்து வேற ஏரியா கொண்டு வந்து கோட் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். அந்த புக்ல அந்த தகவலே கிடையாது. இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, அதை அப்படியே காப்பி அடிச்சு வச்சீங்க. ஃபுல்லா தப்பு. பைபிளை பத்தி பேசுறீங்க அப்படின்னா ஒன்னு பைபிளை ஒழுங்கா படிங்க, இல்லைன்னா விக்கிபீடியாவது ஒழுங்கா படிங்க. அதுவும் கிடையாது. அடுத்து அண்ணன் வந்து அவரோட தாக்குதல் அதோட நுப்பாட்டல
இன்னும் பல விஷயங்கள் பேசி வச்சிருக்காரு. 8வது நிமிஷம் 2வது செகண்ட்ல இது அவங்களோட புக்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து யூதர்களோட புக்ல இருக்குது. எது அவங்க புக்ல இருக்கு, மாடை வந்து நம்ம எப்படி வெட்டணும், அதுக்கப்புறம் வெட்டி முடிச்சுட்டு நம்ம எப்படி பலியணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பலி கொடுத்துட்டு அதோட பிளட்டை எடுத்து தேவாலயத்தை பார்த்து தெளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம 7 முறை வந்து நம்மளோட கோவிலை பார்த்து ஸ்பிரிங்கிள் பண்ணணும், தெளிக்கணும். அவர் எப்படி நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னா, பைபிள்ல இப்படி போட்டிருக்கு போல, இந்த மாதிரி வந்து தேவாலயத்தை கட்டுங்க, அந்த கோயிலை கட்டிட்டு அங்க போயிட்டு பிளட்டை கொண்டு தெளிங்கன்ற மாதிரி பைபிள்ல போட்டு நினைச்சுக்கிட்டாரு. பைபிள் அப்படி எங்கேயுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த நம்பர்ஸ் புக்ல தேவாலயத்தை பத்தி எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே கிடையாது. அதை வந்து அவங்க டென்ட் ஆஃப் மீட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல வந்து ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு இருக்கும். அதாவது சின்ன ஒரு டென்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்க வந்து போய் பிரேயர் பண்ணுவாங்க, இல்ல மத்தபடி இந்த மாதிரி பலியிடுறது அதெல்லாம் அங்கதான் பண்ணுவாங்க. அப்ப வந்து டெம்பிளே கிடையாது. இந்த வசனம், அதாவது இந்த நம்பர்ஸ்ல போடப்பட்டிருக்கிற இந்த வசனம் வந்து எழுதப்பட்ட காலகட்டத்தில் யூதர்களுக்குன்னு அந்த முதல் டெம்பிளே கட்டப்படல. ஆக மொத்தம் தெளிவா தெரியுது இவர் வந்து நம்பர்ஸ் புக்கை வந்து படிக்கவே இல்லை, பைபிள் கிட்ட இவர் போகவே இல்லை, இன்டர்நெட்ல ஏதோ படிச்சுட்டு வந்து வளரிக்கிட்டு இருக்காரு. 8வது நிமிஷம் 16வது செகண்ட்ல அந்த பிளட் வந்து அவங்க தெளிக்கிறதுக்கு அவங்க ஒரு செடி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஹெர்ப் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பேர் வந்து எசாவ் அப்படின்னு சொல்றாரு. எசோவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெர்ப். அந்த செடியோட பேர் வந்து எசாவ். ஓகே, ஆனா அந்த செடி வந்து ஹீப்ரு லாங்குவேஜ்ல அதுக்கு பேர் வந்து எசாவ், ஆனா இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் வந்து ஹிஸ்ஸப். தமிழ் பைபிள்ல வந்து ஈசோப்பு அப்படின்னு போட்டிருக்கும், அது ஆங்கிலத்துல வந்து ஹிஸ்ஸப் அப்படின்னு போட்டிருக்கும். அண்ணன் வந்து ஹீப்ரு லாங்குவேஜ் படிச்சிருக்க மாட்டாரு. அப்ப என்ன பண்ணிருப்பாரு, விக்கிபீடியா எதுல படிச்சா என்ன, எசாவ் அப்படின்னா ஹீப்ரு, ஹிஸ்ஸப்னா இங்கிலீஷ், ரெண்டும் ஒண்ணு தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். என் பாயிண்ட் வந்து நீங்க எதுக்கு விக்கிபீடியாவை பார்த்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறீங்கன்றதா நான் சொல்ல வர்றது. அடுத்து 8வது நிமிஷம் 25வது செகண்ட்ல என்ன சொல்றாருன்னா, கெர்மிஸ் அப்படின்ற ஒரு பூச்சில இருந்து ஒரு ஷால் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. கெர்மிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பூச்சில இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஷால் இருக்குது. அந்த ஷால் கெர்மிஸ் அப்படின்ற இந்த பூச்சி, அதுக்கப்புறம் அதுல பண்ற ஷால், இந்த மாதிரி எந்த விஷயமும் பைபிள்ல கிடையாது. ஆனா இங்க இருக்கு, எங்க விக்கிபீடியால. அண்ணா இப்போ வந்து விக்கிபீடியா படிச்சுட்டே வராரு, எசாவுன்ற விஷயத்தை பார்க்கறாரு, நோட் பண்ணிக்கிறாரு. அதே லைன்ல பாத்தீங்கன்னா உல் டைட் ஸ்கார்லெட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பார்த்திருப்பாரு. என்னதுப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு மவுஸை கொண்டு அதை மேல வச்சிருப்பாரு. இப்ப பிரிவியூ பார்த்திருப்பாரா, அதுல என்ன போட்டிருக்குன்னா, கெர்மிஸ் இஸ் a red dye derived from the dried bodies of the females of a scale insect. ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சு. இது ஒரு பூச்சி, அதுல இருந்து ஒரு விஷயம் பண்றாங்க, அதுதான் அதையும் சேர்த்து உள்ள போடுறாங்கன்ற மாதிரி உளறியாச்சு. ஆனா பைபிள்ல வந்து இந்த பூச்சி அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. அதுல வந்து கிரிம்சன் ஸ்டஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கிரிம்சன்னா அது ஒரு கலர், ரெட் கலரையும் பிரவுன் கலரையும் கலந்தீங்கன்னா டார்க் ரெட் ஒரு கலர் வரும். அந்த கலர் தான் அந்த கிரிம்சன் என்ற பேரு. அந்த கிரிம்சனால செய்யப்பட்ட அந்த கலர்ல இருக்கிற ஒரு பொருளை தூக்கி உள்ள போடணும். இந்த பூச்சி அது இதெல்லாம் பைபிள்ல போட்டிருக்காது. விக்கிபீடியாவை பார்த்து அவர் என்னெல்லாம் வளர்னாருன்றதை நான் சொல்லிட்டேன். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், 6வது நிமிஷம் 54வது செகண்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, யூதர்களுக்கு மொத்தம் 5 புனிதமான புத்தகங்கள் இருக்கு, அதுவும் பொய். அவங்களுக்கு வந்து மொத்தம் 5 புனிதமான புக் இருக்குது. அதுல புக் ஆஃப் நம்பர்ஸ்னு சொல்லப்படக்கூடியது 4th of the 5 books. யூதர்களுக்கு மொத்தம் 24 புத்தகங்கள் இருக்கு, புனித புத்தகங்கள். அவங்க பைபிள்ல, அவங்களோட ஹீப்ரு பைபிள்ல மொத்தம் 24 புத்தகங்கள் இருக்கு அவங்களுக்கு. As we explore the 24 books, the 929 chapters, and the 22,864 verses that comprise the Jewish Bible. இப்ப கிறிஸ்டியன்ஸோட பழைய ஏற்பாடு இருக்கு இல்லையா, ஓல்ட் டெஸ்டமென்ட், அந்த பைபிளும் யூதர்கள் பயன்படுத்துற அவங்களுடைய ஹீப்ரு பைபிளும் ஒரே புக் தான். கண்டென்ட் வந்து ஒன்னு தான், பட் நம்பர்ஸ் வந்து வேரி ஆகும். இவங்களுக்கு வந்து 24, இவங்களுக்கு வந்து 39. ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் பைபிள் வந்து ஃபர்ஸ்ட் கிங்ஸ், செகண்ட் கிங்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பிரிச்சு வச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, யூதர்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்னாக்கி மொத்தம் 24 புக்ஸ் வச்சிருக்காங்க அவங்க பைபிள்ல. இவர் சொல்ற அந்த 5 புத்தகங்கள் எது அப்படின்னா, பைபிள்ல இருக்கிற முதல் 5 புத்தகங்கள், அதுக்கு வந்து டோரா அப்படின்னு பேரு. The Tanakh consists of 3 components. Torah, the first section, Torah, is the most fundamental text of Judaism. The Torah consists of 5 books, the 5 books of Moses. டோரானா என்ன அர்த்தம் அப்படின்னா சட்டங்கள், லாஸ், அதாவது மோசஸ்க்கு கடவுள் கொடுத்த சட்டங்கள். அப்ப எப்படி இவர் வந்து அவங்களுக்கு மொத்தமே 5 புனித புத்தகங்கள் தான் இருக்குன்னு பேசுறாருன்னா, விக்கிபீடியா. இதுவும் வேற எங்கேயும் இல்ல, அந்த மாடு இருக்குல்ல, அந்த மாடோட விக்கிபீடியா பேஜுக்கு நீங்க போனீங்கன்னா அது வந்து 3rd லைன்ல வந்து இந்த புக் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கா. அண்ணா என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த புக் ஆஃப் நம்பர்ஸ் மேல போயிட்டு மவுஸை வந்து ஹோவர் பண்ணிருப்பாரு. இப்போ அதுல என்ன போட்டிருக்கு, the book of numbers is the 4th book of the Hebrew Bible and the 4th of 5 books of Jewish Torah. இந்த ஜூயிஷ் டோரான்றது வந்து அவங்களுடைய முழு பைபிள் போல அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா உண்மை என்னன்னா, டோரான்றது பைபிள்ல ஒரு பகுதி, அவ்வளவுதான். அந்த ஒரு பகுதியில 4வது புக் வந்து இந்த நம்பர்ஸ் புத்தகம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அதை முழுக்க ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆராய்ச்சி பண்ண முடியல, ஆனா மூடிட்டு இருங்க. இப்ப எனக்கு வந்து இந்து மத வேதங்கள் பத்தி எதுவும் தெரியாது. பகவத்கீதை படிச்சிருக்கேன், ஆனா மகாபாரதம், ராமாயணம், அதுக்கப்புறம் மற்ற சாஸ்திரங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது. உடனே நான் வந்து ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக ஒரு 4 வரியை வந்து இன்டர்நெட்ல போய் மேய்ஞ்சிட்டு வந்து அதை அப்படியே வாந்தி எடுத்துன்னு வைங்களேன், அது ரொம்ப கேவலமா இருக்கும். இப்ப எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு விஷயத்தை பத்தி டீப்பரா படிக்கணும், இல்லனா பேசாம மூடிட்டு இருக்கணும். நான் ஏன் இவ்வளவு காட்டமா பேசுறேன் அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்து நாளைக்கு வர போற அடுத்த வீடியோ, அதுல இதுக்கு ஆன்சர் இருக்கு. இது வரைக்கும் நான் பேசுனது வந்து மதன் கௌரி ஒரு வீடியோல எப்படி வந்து தவறான தகவல் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆனா இதோட சீரியஸான இன்னொரு பிரச்சனை இருக்கு. இதே வீடியோல இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை பத்தி நிறைய பொய்யா பேசி வச்சிருக்காரு. வரலாற்றுக்கும் உண்மைக்கும் சம்பந்தமே இல்லாத பல விஷயங்கள் பேசியிருக்காரு.
அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதை பேசினாதான் இந்த மதன் கௌரி அப்படின்ற ஆள் வந்து உண்மையை வந்து எப்படிதான் திரிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.